ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னடா மார்னிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து புடவை கட்டிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா. இன்றைக்கி வந்து சேலம் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போனோம். ஸோ அழகாக வந்து என்னோடய சாரியை நான் வியர் பண்ணிவிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருந்தேன். என்ன தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் போகிறோம் ரெடியானாலும் சில டைமில் நம்ம மூஞ்சி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இது காலையில் எழுந்ததுனால என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்னோடய தங்கச்சி குழந்த, அப்புறம் என் ஹஸ்பண்டு, அவரோட தம்பி எல்லாருமே வந்து கிளம்பி காரில் சேலம் வரைக்கும் போயிட்டோம். போன உடனே கார்லேருந்து இறங்கி கொஞ்சம் அங்கங்கே வீட்டு போட டச்சப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்குள்ளே போனோம். எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா போதும், இவளுங்க தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் 3 பேர் வந்து ரெடி ஆகிட்ருப்போம். பூ வச்சிக்கிறது, பொட்டு வச்சிக்கிறது, புடவை கட்டிக்கிறது அப்படின்னு. குட்டீஸ் வந்து அப்படி அழகாக வந்து எங்களை இன்வைட் பண்ணாங்க. அங்கே டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. போனோடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல், பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே லைனாக உட்காந்து காலையில் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இன்னும் கொஞ்சம் நேரம் மண்டபத்திலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க யாருன்னா என் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணு, அவங்களுடைய பொண்ணுக்கு மேரேஜ். ஸோ வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மண்டபத்தில் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ் கூடயும் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் போல் எனக்கு வந்து தலைவலி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நிறைய பனி அண்ட் காரில் வந்தது, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சது இந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து என் டைம் நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிறோம். கல்யாணம்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பெல் ஐகான் கிஸ் கொடுத்துரு. கிஸ். வர வழியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு மோமோஸ்லாம் எடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். குட்டீஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது முடிச்சுட்டு இன்னொரு குட்டி ஃபங்க்ஷன் கூட எங்களுக்கு இருந்தது, ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன். அங்கேயும் போயிட்டு வந்துட்டு ரொம்ப 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 டயர்டாகிடுச்சு. இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. டயட்டெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.